ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 70 வயதுக்கு மேற்பட்ட பெற்றோர்கள் உள்ள குடும்பங்களுக்கு 10 லட்சம் மருத்துவ காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கடந்த ஆண்டு மத்திய அரசு தனது முதன்மையான சுகாதார காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனாவை 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை சேர்க்கும் வகையில் விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு கிடைக்குது. 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மொத்தமாக 10 லட்சம் வரை காப்பீடு பெற முடியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா, கூடுதலாக 5 லட்சம் காப்பீடு அந்த குடும்பத்தின் மூத்த குடிமக்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. இதன் பொருள் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி அல்லது குழந்தைகள் சிகிச்சைக்காக தனது 5 லட்சம் வரம்பை முழுமையாக பயன்படுத்தினால் தங்கள் வயதான பெற்றோருக்காக ஒதுக்கப்பட்ட கூடுதல் 5 லட்சத்தை அவர்களால் பயன்படுத்த முடியாது. இந்த காப்பீடு திட்டம் இந்த வகையில் பிரிக்கப்பட்டிருக்கு. 5 லட்சம் குடும்ப பிரிவுக்கு, அதாவது கணவர், மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு, 5 லட்சம் 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என பிரிச்சிருக்காங்க. முக்கியமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் குடும்பத்தின் அளவில் எந்த உச்சவரமும் கிடையாது. இது மூத்த உறுப்பினர்களும் காப்பீடு செய்யப்படுவதால் பல தலைமுறைகள் வாழும் குடும்பங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தில் யார் தகுதியுடையவர்கள் அப்படின்னா, 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் அனைவரும் வருமானம் அல்லது பொருளாதார நிலையை பற்றி கவலைப்படாமல் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறலாம். ஆதார் அட்டை மூலம் வயதை உறுதிப்படுத்துவது மட்டுமே ஒரே அளவுகோல். ஆதார் அட்டையில் பிறந்த வருடம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தால் பதிவு செய்யப்பட்ட வருடத்தை தொடர்ந்து ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாரப்பூர்வ பிறந்த தேதியாக கருதப்படுது. உங்கள் குடும்பம் ஏற்கனவே திட்டத்தின் பயனாளியாக இருந்துச்சு அப்படின்னா, 70 வயதுக்கு மேற்பட்ட உங்கள் தந்தை, தாய் கூடுதலாக 5 லட்சம் டாப் அப் காப்பீடு திட்டத்தை பெற தகுதியுடையவங்க. அதை செயல்படுத்த அவர் மீண்டும் ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சியை முடிக்கணும். 5 லட்சம் காப்பீடு என்பது குடும்ப அடிப்படையில் வழங்கப்படுது. உங்கள் இரு தாத்தா பாட்டிகளும் ஒரே குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இருவரும் அந்த குடும்பத்திற்கான 5 லட்சம் வரம்பை பகிர்ந்து கொள்வாங்க. அதாவது 70 வயதுக்கு மேற்பட்ட அவர்களுக்கான கூடுதல் 5 லட்சம் டாப் அப் கிடைக்கும். அந்த டாப் அப்பும் அவர்கள் இருவருக்கும் பொதுவானதாக இருக்குது. தனியார் காப்பீடு இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் பெற்றோருக்கு ஏற்கனவே தனியார் மருத்துவ காப்பீடு இருந்தாலும் அவர்கள் பிஎம் ஜாய் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பலன்களை பெற முடியும். நீங்கள் மத்திய அரசு ஊழியர் திட்டம் போன்ற பிற அரசு சுகாதார திட்டங்கள் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே உள்ள பலன்களுக்கும் அல்லது ஆயுஷ்மான் பாரத் பலன்களுக்கும் இடையே ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யணும். இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யவும் ஆயுஷ்மான் பாரத் அட்டையை பெறவும் ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி கட்டாயம். 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆன்லைனில் www.beneficiary.nha.government.in அல்லது ஆயுஷ்மான் செயலி மூலமாக விண்ணப்பிக்கலாம். பதிவு செய்த முதல் நாளிலிருந்தே பயனாளிகள் சிகிச்சை பெற தொடங்கலாம். எந்த ஒரு நோய் அல்லது சிகிச்சைக்கும் காத்திருப்பு காலம் கிடையாது. இந்த திட்டம் விரிவாக்கம் பல தலைமுறைகளை கொண்ட குடும்பங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருந்தால் அவங்க இந்த கூடுதல் காப்பீட்டு பலன்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள். இதை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைந்து பயன்பெற்றுக்கங்க. நன்றி.